ஓகே ஜி ஃபேம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக பத்திரமா சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்டு என்னடா அது திடீர்னு இந்தியா வீடியோ வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க. முதல்ல ட்ராவல் பண்ணும்போது ட்ராவல் பண்ணுறதுக்கான துவா ஓதிக்கலாம். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஸோ எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக உங்கள்கிட்ட என்ன நடந்தது என்ன இதுன்றதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் ரொம்ப அவ்வளோன்னு பேச விரும்பலை. நான் இன்ட்ரோ கொடுத்து அது இதுன்னு சொல்லிட்டு எப்பயும் போல தான். மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து 8:30 ஆகுதுங்க. ஸோ இப்போ எங்கடா கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் வந்து ஒரு சின்ன வேலை இருக்கேன். ஸோ ஒரு ப்ரொமோஷன் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரொமோஷனுக்கோசரம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நான் இந்தியாவில் இருக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆகுது. இன்னமும் வந்து உங்களுக்கு சவுதி வீடியோஸ் வந்து இருக்குதுங்க. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டுட்ருப்பேன். ஒரு 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 மேபி ஒரு 3-4 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சம்திங் இருக்குது. ஸோ ஜிஃபேம் யாரும் தப்பாக நினைக்க வேணாம், எதுவும் கோச்சிக்க வேண்டாம். எதுக்கு இப்படி இவன் பண்ணுறான் போகிறான், திடீர்னு அங்கே இருந்தால் திடீர்னு இங்கே இருக்கா அப்படின்றது லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த சவுதி வீடியோ எண்டாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ என்ன ரீசன் நான் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு கடைசியில் வந்து ரூம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. நடன ரூமில் தங்கியிருந்தோம்ல. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டாங்க. அவங்க வந்து பார்த்துட்டதுக்கப்புறம் எனக்கு இது எல்லாமே நடந்தது. ஸோ ரூம் வந்து இல்லாமல் ஒரு 3 நாள் வெளியவே அலைஞ்சி, ஒரு நாள் ஃப்ரெண்டு வீட்டில், ஒரு நாள் இங்கே அங்கேன்னு சொல்லி அலைச்சல், பயங்கர அலைச்சல். இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பணும். ஸோ அதுதான் ஒரு ரீசன், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பைபாஸை பிடிச்சாச்சு. அண்ட் சென்னை நோக்கி நம்ம சொன்ன மாதிரி ஒரு குட்டி ப்ரமோஷன் ஒன்று. ஸோ நல்ல ப்ரமோஷன் தான். ஸோ இந்த கேம்லிங்கோ பெட்டிங் ஆப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ அந்த ப்ரொமோஷனை பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். பிகாஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் மணி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இங்கேருந்து அதுக்காக நீ சென்னை போறியாடா அப்படின்னு சொல்லி கேட்டால் எஸ் கண்டிப்பாக போகிறோம். ஏன்னா பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கக்குள்ளே நம்ம போயிட்டு பண்ணிட்டு வரணும்ல, கரெக்டாக பக்காவாக பண்ணி கொடுக்குறோம். பஸ்ஸில் தான் போகலான்னு சொல்லி நினச்சேன். பட் வேண்டாம், இப்போதைக்கு இதிலேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியிருக்கேன். வைசர் மூடிக்கிறேன். ஸோ ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வர வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா வண்டி இருந்தும் எல்லாமே இருந்தும் அண்ணங்க எல்லாருமே இருந்தும் நம்மளுக்கு தங்கிறதுக்கு ரொம்ப இதாகி போச்சு. ஓனர் வந்துட்டார். இந்த சமயமே இப்போவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களை ரூம் மட்டும் நீ கிளப்பணும் அப்படின்னு சொல்லி நடன சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பேச முடியும், ஒன்றுமே பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து நம்மளோட பொட்டி படிக்கையில் எடுத்துக்கிட்டே வண்டியில் வச்சுக்கிட்டே அப்படியே சுற்றிட்டு கிடந்தோம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நடந்தது. ஸோ ஒரு கட்டத்தில் சீப்போன்னு ஆகிடுச்சு, ஏன்டா சவுதி வந்தோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இல்லை போய்ட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டு வருவோம். அந்த ஒரு 1 வீக்காக வந்து ஒரு சரியாக தூக்கம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இப்படி வண்டி மட்டுமே கடைசி வரைக்கும் நம்ம ஓட்டி என்ன தான் பண்ண போகிறோம் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு கட்டத்தில் விட்டா டிப்ரெஷன்லேயே போய்டுவோம் போல இருக்குது. ஒரு கிளம்பி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு இல்லாத சமயத்தில் ரெடி பண்ணி நான் நேராக இங்கே வந்தேன். இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்கிறது எனக்கு புரியுது, ஏன்டா இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு நீ ஊருக்கு போயிட்டேன்னு சொல்கிறியாடா அப்படின்னு சொல்லுவீங்க. நிறைய இடத்துல ரூம் அது இதுன்னு தான் தேடி பார்த்தேன். ஆனால் ஃபைனலாக நான் எப்போ டிக்கெட்டை போட்டுட்டு வந்து உக்காந்துருந்தோனோ ஊரில், அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊர்பட்ட ரூம் வந்து நமக்கு கிடச்சிச்சு. டிக்கெட்டெல்லாம் போட்டு ஏர்போர்ட்லேயே உட்காந்தாச்சு. இதுக்கப்புறம் எங்கள் ரூம் நான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு 10 to 15 டேஸில் நான் வந்து மேபி ரிட்டன் ஆகுவேன். அப்போ ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ரூம் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன், யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிறது. சரி, வந்தாச்சு. நான் வந்து இறங்கினேன். ஸோ வந்து இறங்கி ஒரு 2 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இறங்கி மறுநாள் ப்ரமோஷன் கிடச்சிது. சரி, நம்மளுக்கும் இப்போ காசு தேவை இருக்குது. ஸோ அதனால் பைக்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12,000க்கு பேசி ஒரு 2,000 அதாவது 2,000 வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்க காசு வச்சு அடுத்த மாதம் மளிகை ஜாமான் அது இதுன்னு வாங்கி வச்சு ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்தேன் ஜிஃபேம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவரால் ரிவ்யூ இங்கே நான் வந்ததுக்கு காரணம், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை போகிற விளாக் தான் பார்க்க போகிறோம். மோட்டோ விளாக் பிடிக்குன்னா பாருங்கள், இல்லைனாலுமே என்னோடய சேனலில் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை பிடிச்சவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க, வீடியோ ஷேர் பண்ணி விடுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மாதம் இல்லை 2 மாதம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போகலான்னு இருக்கேன். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு கொடுக்கலாம். லாங் வீடியோஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஷார்ட் வீடியோ மட்டுமே ஒரு ஆஃப்ரினும் நானும் சேர்ந்து ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியான கண்டென்ட்டுகள், நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா போடலாம். போகிற வரைக்கும் இருக்கிறதா ரிவ்யூ போட போகிறோம், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். ஏன்னா பொருளை வாங்கி ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லைங்க. சரி, ஓகே. இப்போ இந்த கோப்ரோ கூட நம்மளோட ஃப்ரெண்டு பக்கத்தில் ஒருத்தர் டி ட்ராவலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினேங்க. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம வந்து சென்னைக்கு மேப் போட்டு பார்த்தா 3 ஹவர்ஸ்னு காட்டுது. இன்றைக்கி சண்டேங்கிறதால, அதுவும் இல்லாமல் நான் ஸ்டாப் போனால் தான் 3 ஹவர்ஸு. கண்டிப்பாக நம்ம நான் ஸ்டாப் போகிறதில்ல, நின்று தான் போவோம். அப்பா, வண்டி ரொம்ப நாள் ஆச்சா ஓட்டி.
அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தான் ஓட்டணும், ஓவர் ஸ்பீடிங்கும் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு இதில் கரெக்டாக தெளிவாக தான் இருக்கிறேன் நான் ஜிஃபேம். ஸோ நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் ஒரு அப்டேட்டை தட்டி விடுங்க. 5 minutes வீடியோ கண்டினியூஸ்லி பேசிட்டேன். லெட்ஸ் கோ. நேராக வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு போவோம். அங்கே போய்ட்டு என்ன எதுன்னு பார்ப்போம். இதுக்கு நடுவில் நம்ம போகிறப்ப என்ன சாப்பிட்றோம் என்ன இல்லை அப்படின்றதெல்லாம் போயிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே ஏதாச்சும் தின்னுக்கிட்டே அப்படியே போகலாம். எந்திரிச்சிட்டேன். வீட்டில் ஆஃப்ரின் வந்து தோசை செஞ்சு கொடுத்துச்சு, பூண்டு சட்னி செஞ்சு கொடுத்தாங்க. நேற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே குளிர் ஜுரம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நேற்றே நான் போயிருக்க வேண்டியது, பட் நான் போகலை. சனிக்கிழமையே போயிருக்க வேண்டியது. உடம்பு சரியில்லாமல் ரொம்ப இதாகிடுச்சு. வண்டி சர்வீஸ் கொடுத்துருந்தேன், அதை ரெடியாகி அப்புறம் தான் வந்துச்சு வண்டியெல்லாம். ஸோ இப்போ வந்து போயிட்டு அந்த ஷூட் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன். ஸோ பிரதர் நாளைக்கு வரேன் அப்படின்னு. ஓகே பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து வாங்க அப்படின்னாங்க. அதனால் இப்போ கிளம்பிட்டோம். அண்ட் அவங்களுக்கு ஆல்சோ நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் நெட் ஆஃபில் இருக்குது, மேபி தூங்கலாம். ஏன்னா சண்டேயில் மணி இப்போ 8:30 தானே ஆகுது. மேபி ஒரு மணி நேரம் கழிச்சு எழுந்திரிப்பாங்க, பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பாதி தூரத்தையாவது கடந்து வரணும் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். வாங்க ஜிஃபேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு நான் விலாக் எடுக்கிறது. ஸோ லெட்ஸ் கோ, பறக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஜிஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துருவம்லாம் தாண்டி கிட்டத்தட்ட உளுந்தூர்பேட்டை கிட்ட வந்துட்டோங்க. அதாவது ஒரு 40 கிலோமீட்டர் வந்து நம்ம ரீச் பண்ண போயிட்டோம். ஸோ அழகாக இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு இங்கேருந்து இல்லை, இன்னும் உளுந்தூர்பேட்டையே பாக்கி இருக்குது. மேபி ஒரு 5 to 10 கிலோமீட்டருக்கு நடுவில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐடியா ஒன்று நான் வந்து யோசிச்சிருக்கேன். நம்ம சேனலில் ப்ரமோஷன் விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறது, இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும், இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ப்ரமோஷன் பண்ணுறவங்களுக்கு, ஷார்ட்ஸுக்கு மட்டும் ப்ரமோஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5,999 நம்ம வந்து ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். அதாவது எப்படின்னா இந்த ஒரு மாதம் மட்டும் 5,999 வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். இது மூலிமா என்ன தரமாகும், எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஜென்ரேட் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வச்சுருக்கவங்களுக்கும் ஒரு கம்மி காஸ்ட்டில் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் 15,000 20,000 40,000 கேட்குறாங்க. நான் எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் முழிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனல் மூலிமா வந்து ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாதிரி இருக்கும். அது மூலிமா நான் இன்கமும் சம்பாதிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றது ஒரு சின்னதாக அப்படி யோசிச்சிருக்கேன். ஸோ பார்க்கும் எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு. டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, யூடியூப் ஷார்ட்ஸு அண்ட் இன்ஸ்டா ரீல்ஸு அண்ட் ஃபேஸ்புக் ரீல்ஸு. ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து காம்போவாகவே நம்ம வந்து 5,999க்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ லெட்ஸி பார்க்கலாம் எது எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு. யார் பேருக்கு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ எனிவே, ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல நம்ம போவோம், போயிட்டு பரபரன்னு பறப்போம். அதுக்குள்ளே இந்த பட்டாக்ஸ் வலி வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த பைக் ஓட்டினா மட்டும் ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படி வருதோ தெரியல. எவ்வளோ பேர் ரைடு போகிறாங்க, ஆனால் நமக்கு மட்டும் இந்த விததாக ஆகிட்டே இருக்குது. நம்ம இன்னும் அவ்வளோ ஓட்டி பழகலை. இருந்தாலும் மும்பை ரைடெலாம் போயிட்டு வந்தோம். நம்ம அது வரைக்கும் மும்பை வரைக்கும்லாம் போயிருந்தோம். நம்மளோட ரைடு பாதியில் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருப்போம், பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இன்னும் நமக்கு அது பழகவே இல்லை. ஏன் ஏது என்ன காரணம் அப்படின்றதும் ஒன்றுமே இது வரைக்கும் தெரிய மாட்டேதுங்க. சரி பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது. இப்போதைக்கு இதுதான் ஐடியா. சார் அதான் உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது பார்ப்போம். நான் நினைக்கிறேன் போகிறது வர்றது ஒரே வீடியோவில் கவர் பண்ணி முடிச்சிடலாமா, இல்லை போகிறது ஒரு வீடியோ வர்றது ஒரு வீடியோவாக எடுக்கலாமா அப்படின்றது எனக்கு தெரியல. அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு ரொட்டீன் கண்டென்ட் தான் போடுறோம். ப்ளஸ் இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோங்கிறதால ஒரு அவ்வளோ பெருசாக இதில் எக்ஸ்பர்ட்லாம் ஒன்றும் கிடையாது. மோட்டோ பிளாக் அப்படிக்காக ஜாலியாக பிடிக்குன்றவங்க மட்டும் அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். மற்றபடி எங்கேயும் ட்ரிப்பு போகிறதோ பற்றியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம யோசிக்கல. நம்மளால் அந்த வண்டியில் எடுத்துகிட்டு இப்போ பெட்ரோலுக்கெலாம் செலவு பண்ணிவிட்டு முடியாதுங்க. சரி ஏதோ சென்னை தானே, வண்டி ஒரு 2,000 போயிட்டு வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. 2,000 எல்லாம் 1,500 போயிட்டே வந்துடும். 1,000 போயிட்டு வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு பெட்ரோல் அதிகமாக தானே போட்டு வைக்கணும். சென்னைனா நம்ம ஆக்சுவலாக சென்னை வரைக்குமே ஃபுல்லாக போக போகிறதில்ல. இவங்க அனுப்பிச்சிருக்க லொக்கேஷனே என் வீட்டிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 205 கிலோமீட்ரு. ஸோ விச் இஸ் தாம்பரம் வரைக்கும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை சென்னை வரைக்கும் இருக்குது, பட் டோட்டலாக உள்ள வரைக்கும் நம்ம போகலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் முன்னாடியே தான் இருக்குது அவுட்டரில். அங்கே போயிட்டு நம்ம இது என்ன சொல்கிறாங்களோ எடுத்து கொடுத்துட்டு பேலன்ஸ் பேமெண்ட் தருவாங்க. அந்த பேலன்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம். பலினோ நான் பலினோ என் கூடயே வந்துட்டுருக்கேன். சரிவா, நீயாவது என் கூட வரிய, ஜாலியாக போயிட்டு வரலாம். ஓகே. ஸோ பறக்க ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ ஜிஃபேன். சூப்பரப்போ இழுத்தா விட்டே வண்டி நம்ம இழுத்த இழுப்புக்கு ஓடுறாப்புல. பட் அவ்வளோ ஸ்பீடாக போய் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தான் ஒரு மெயின் மேட்ரு. ஸ்லோ பண்ணிக்கலாம் விடுங்க. ஓகே ஜிஃபேன், வாங்க போகலாம். ஓகே. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விழுப்புரம் கிட்டே வந்துட்டோங்க.
கரெக்டாக வந்து நம்மளுக்கு இன்னும் அதில் மேப்பில் காட்டுது 141 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 11:15க்குலாம் 11:48க்குலாம் நம்ம ரீச் ஆகிடுவோன்னு சொல்லி காட்டுது. ஓகே, எது எப்படியா இருந்தால் என்ன, அப்படியே கொஞ்சம் நான் ஸ்டாப் ஓட்டிகிட்டு போவோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரேக்கும் நம்ம எடுக்கல. ஒரு 60 கிலோமீட்டர்கிட்ட தாண்டிட்டோம். ஒரு 140 தானே, அதை ஈஸியாக போயிடலாம். என்ன படக்ஸ் தான் கொஞ்சம் நம்மளுக்கு வலிக்குது, மற்றபடி எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பைபாஸ் அப்படியே சண்டேன்றதால காலியாக இருக்குங்க. ஸோ சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. அப்படியே நம்ம பாட்டுக்கும் போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேக் பெயின் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் செம ரைடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓகே, எங்கள் அண்ணங்க கூட 2 பேர் கூட இவ்வளோ லாங் ரைட்லாம் போனதில்லை. அதான் இல்லை, நான் எனக்கு மும்பை போகிற வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா லாங் ரைடெலாம் அடிச்சிருக்கேன். இது சென்னைங்கிறது லாங்லாம் கிடையாது, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு லாங்கான ரைடு தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3 ஹவர்ஸ் ஓட்டுறோம், 3.5 ஹவர்ஸ் கண்டினியூஸ்லேயே நம்ம ஒரு இடத்துக்கு ஓட்டுறோம் அப்படிங்கக்குள்ள அது அப்படி தான் இருக்கும். என்ன அப்பப்போ நம்ம ஊரில் சவுதி மாரி லைன் பார்த்து கிராஸ் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. திடுப்புன்னு யாராவது வந்து டக்குன்னு ஆப்போசிட்டில் வந்துடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் அள்ளு விடுது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஓட்டிக்க வேண்டியிருக்கு. வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த காருக்காரங்க அப்போலேருந்து யோசிக்கிறாங்க, என்னடா அந்த பைக்காரன் கூடயே வந்துக்கிட்டு இருக்கான், நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போனாலும். ஐயோ ஓகே, அப்படியே பார்த்துட்டு நம்ம ஓட வேண்டியதான். பாருங்க, ரோடு அவ்வளோ காலியாக இருக்குது. தலைவன் அந்த ஸ்விஃப்ட் டிசைரை ஓவர்டேக் பண்ணுவானான்னு சொல்கிறான். பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பண்ணிவிட்டு போப்பா அப்படின்னு. எங்கத்தை பண்ணுறாங்க. அட்டா BMW 380D சம்திங் அதான் நினைக்கிறேன். எது இருந்தால் நமக்கு என்ன, நம்ம வேலை முக்கியம். ஸோ அதனால் பிறக்க ஆரம்பிக்கலாம். போயிட்டு முதல்ல வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா இல்லைன்னு தெரியல. பைத்தியம் மாதிரி பேசிட்டு நான் போயிட்டுருக்கேன். போயிட்டு இறங்கி நின்றுட்டு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்த கேமரா வந்து வேற ஆள்தா, நம்ம டி ட்ராவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருது நம்ம பக்கத்து பில்டிங்கில் தான் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ அவர்கிட்ட வந்து நான் வாங்கிட்டு தான். என்கிட்ட கேமரா இருக்குது, நான் மைக் அடாப்டர் மட்டும் தான் கேட்டேன். அப்புறம் இவரோட மைக் அடாப்டர் அதில் நல்லா ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது. அப்போ எதுக்கு அதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு பேசாமல் அவரோட கேமராவே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எடுத்துட்டேன். நான் அவருக்கு நாளைக்கு செட்டப் பண்ணுறது கஷ்டமாயிடும். அப்புறம் அது யாவது தூக்கி ஒட்டிட்டு கிடக்கணும் உள்ள. அதனால் என்ன பண்ணிட்டேன், அவரோட கேமராவை அப்படியே செட்டப் பண்ணி தலைக்கிட்ட செட் பண்ணி நல்லா அந்த ஆங்கிள்லாம் சூப்பர் வியூவில் வச்சுட்டேன். நல்லா சூப்பராக தெரிகிற மாதிரி. இப்போ அப்படியே பறந்து போய்கிட்ருக்கோம் நம்ம வச்சுக்கோங்களேன். செம்மலை. ஆனால் மெமரி கார்டு என்ன தான் அப்படியே அழகாக தூக்கி மெமரி கார்டை வந்து உருவிட்டோம்னா என்னோடய GoProவில் போட்டு பார்த்துட்டு அப்புறம் அதில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றத எல்லாம் நம்ம ஐஃபோனுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே மேக்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். ஸோ பார்க்கலாம். என் பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவாசாக்கி நிஞ்சா ஒன்று வந்துட்டுருக்கு. ஸோ அந்த நிஞ்சா பக்கத்தில் வரட்டும். ஆனால் நிஞ்சா இது என்ன எத்தனை சிசின்னு சொல்லி தெரியல. மேபி நிஞ்சா 350 ஒரு 300 ஒரு 650 நினைக்கிறேன். 650 மாதிரி எனக்கு தெரியல. வரட்டும், பக்கத்தில் வந்தால் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப நேரமாக அவர் பின்னாடியே தான் வந்துட்டுருக்காரு. நானும் இந்த நிஞ்சா தானே அசால்ட்டாக ஓவர்டேக் பண்ணிவிடுவார் அப்படின்னு நினச்சேன். அவர் ஸ்லோவாக வராருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா என்னத்துக்கு ஓவர்டேக் பண்ணியிருப்பார். நிஞ்சா மீனாலாம் நம்ம வண்டிலாம் என்ன சொல்கிறது, சும்மா சின்ன பிள்ளை குழந்தை அப்படின்னு சொல்லலாம். எனிவே, ஸோ விழுப்புரம் வந்தாச்சு. விழுப்புரம் பட் நம்ம அவுட்டர்லேயே போயிட்டுருக்கிறதால எதுவுமே நமக்கு தெரியல. எல்லாமே நம்ம அவுட்டரில் தான் போயிட்டுருக்கோம். நமக்கு சென்னை வரைக்குமே பைபாஸ் தான். இன்னும் 136 கிலோமீட்டர் இருக்குது. பறக்கலாம். இந்த 100ங்கிற நம்பரை குறைச்சா தான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி. நம்ம இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா விக்ரவாண்டி டோல்கேட்டில் வந்து ஒரு ஸ்டாப் போடலான்னு இருக்கேன். எம்மா பட்டார்னு ஒரு ரெடி அடிச்சு வச்சுங்க வண்டியில். விக்ரவாண்டியில் வந்துட்டு ஒரு ஸ்டாப்பை போடுவோம். ஸ்டாப்பை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நின்றுட்டு படக்ஸ்க்கு ரிலாக்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பலாம். இதெல்லாம் உனக்கு ஓவரால் பட்டக்ஸ்க்கு போய் ரிலாக்ஸேஷன் ஆயா அப்படிப்பீங்க. அதுவும் இல்லாமல் விண்ட் பிளாஸ்ட்டும் கொஞ்சம் இருக்குங்க. வண்டியை வைப்ரேஷன் வண்டியாகவே ஒரு குலுக்கி விட்டுட்டுருக்கு. அதனால தான் இன்னும் ரொம்ப ஸ்பீடாக போகாமல் அப்படியே இந்த 100 மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் போர்டில் பார்த்தா சென்னை 166ன்னு காட்டுது. நமக்கு தாம்பரத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான், அதனால் நம்ம கிலோமீட்டர் கம்மியாக காட்டுது 135ன்னு. நாங்கள் போகலாம் சார்னு பறக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பெட்ரோல் இருக்குது, பிரச்சனை இல்லை. இன்னும் எத்தனை கிலோமீட்டர், 350 கிலோமீட்டர் போகும்னு சொல்லி காட்டுது. போயிட்டு நம்ம பாதி தூரம் வந்துடலாம், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஜிஃபேம். லெட்ஸ் கோ. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் ஜிஃபேமே. கைஸ், அவரோட பேக் வந்து உழுவுற மாதிரி இருக்குது. கிட்ட போயிட்டு சொல்லலான்ட்டு பார்க்குறோம். தலைவர் பறக்கிறாரு. இப்போ நேரம் நம்ம பின்னாடி தான் வந்தார். ஓவர்டேக் பண்ண வந்து அவருக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஏறிடுச்சு. ஐ திங்க் அது நிஞ்சா 300 சம்திங் அந்த வண்டி. பட் அவர் பறந்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. எப்படி இப்போ நம்ம அவருக்கு சொல்கிறது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேக்கு க்ராஸாக இருக்கா இல்லை கயிறு தான் க்ராஸாக இருக்கா? இல்லைங்க, கயிறு தான் ஏதோ க்ராஸாக இருக்குது. இப்போ விடுங்க, இப்போ அவர் போட்டோம் போகணுன்னா. இப்போ அவர் ஸ்லோ பண்ணார், நினச்சா பிடிச்சிருக்கலாம். பட் ஓகே, அவரோட கிட்ட நான் பார்க்கும்போதே நான் எப்போ தெரியுமா அவரை கிராஸ் பண்ணேன். அப்போ வந்து அவர் ஓரமாக நின்றுக்கிட்டு ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தார். சும்மா என்ன சொல்கிறது, இது என்ன சொல்கிறது, சும்மா ரெஸ்ட் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தார்.
ஸோ அந்த டைமில் இப்போ தான் ரெஸ்ட் எடுத்தார். மறுபடியும் அவரை அகைன் நிப்பாட்டக்கூடாது. அவர் பாட்டுக்கு போகிறபடி போட்டோம், நம்ம போகிறபடி நம்ம பாட்டுக்கு போவோம். அது கயிறு தாங்க ஜிஃபேம் கிராஸாக இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஏதோ விலாகராக இருப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சேன், பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அவர் வந்து ஜஸ்ட்டு இது பண்ணிகிட்ருக்காரு, சும்மா நார்மலாக ரைடு போகிறாரு. இன்ஸ்டா ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தேன், வண்டியில் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. எனிவே அப்படியே நம்ம கூட அந்த பார்ட்னர் நினச்சிட்டு அவர் கூடயே ட்ராவல் பண்ணி போயிட வேண்டியதாக ஜிஃபேம். என்ன சொல்கிறீங்க? அப்படியே நம்ம பாட்டுக்கு போகலாம். எனக்கே காவாசாக்கியில் ஒன்று மட்டும் பிடிக்காதுங்க, என்னன்னு சொல்லுங்கள்? அதோட எக்ஸாஸ்ட்டு பிடிக்காது. எக்ஸாஸ்ட் சவுண்டு பிடிக்கும், ஆனால் அதோட எக்ஸாஸ்டோட மாடல் பிடிக்காது. அது ஒரு மாதிரியாக மொத்தமாக அப்படி செஞ்சு வச்சுருப்பாங்க. அவ்வளோ பெரிய வண்டியில் அப்படியே நல்லா இருக்காது. Z900 கூட பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி அதை செஞ்சு வச்சுருப்பாங்க, கடுப்பாக இருக்கும். என்னடா வண்டி இவ்வளோ லுக்காக கொடுத்துட்டு எக்ஸாஸ்ட்டை மட்டும் ஒரு மாதிரியாக கொடுத்துருப்பாங்க. அதையும் கொஞ்சம் லுக்காக ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டலாக அல்டிமேட்டாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு நமக்கு அமையலை. சரி வாங்க, இப்போ நம்ம போவோம் மெதுவாகவே வண்டியை உருட்டிட்டு. ஜிஃபேம்ஸ் ஒரு வேலையை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்தாச்சுங்க. இன்னும் லொக்கேஷனே வந்து ஒரு மேபி 12-13 கிலோமீட்டர் தான் சம்திங் இருக்குது. அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டு பார்ப்போமே. ஏம்மா எங்கே பார்ப்பிட்டுருக்கு? ஸோ அப்படியே லெஃப்ட் பக்கம் திரும்புது. இது சென்னைன்னு பார்த்தா இது வேறு எங்கேயோ வந்து கூட்டிகிட்டு வந்துருச்சுங்க. சென்னை தான், பட் சென்னையில் கொஞ்சம் அவுட்ருங்க. மத்தலப் சென்னைக்குள்ளேயே நம்ம இன்னும் வரலை முழுசாக. அதுதான், சென்னைக்குள்ளேயே நம்ம இன்னும் முழுசாக வரவே இல்லை. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கேட்டு போட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர்ஸாக நான் 20 மினிட்ஸ்னு காட்டுது பாருங்களேன். நம்ம சவுதி அரேபியாவே கணக்கு பண்ணுறோம். இந்த 11 நிமிஷம்லாம் அங்கே 7-8 நிமிஷத்தில் போயிடலாம், 11 கிலோமீட்ரு. அதனால தான் எங்கம்மா மாடு நடுவில் வருது. மாஷா அல்லாஹ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிடுவோம். ஸோ உள்ள எங்கே லேண்ட் இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் அன் லேண்டு ப்ரொமோஷன். ஸோ நேராக போவோம். அதெல்லாம் நம்ம இந்த பிளாகில் காமிக்க முடியாது, ப்ரொமோஷன் என்பதால். ஏன்பா டேக் டைவர்ஷனா? அது தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை சிறுபான் பணிகளில் நடைபெறுதல். என்ன அது? எந்த பக்கம் போகிறதா? அப்போ இப்படி போட்டு வச்சுருக்கீங்க, நெடுஞ்சாலைத்துறை செங்கல்பட்டு. சரி, போய் தான் பார்ப்போம் வாங்க. என்னமோ இருக்கான், பைக்கு போகிற அளவுக்கு குடிமாடாக இருக்காது. லெட் ட்ரை. ஆனால் ஏரியா நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரியாக சைலண்ட்டாக. இதான் கிட்ட இருந்தெல்லாம் வண்டி வருதே, பெரிய வண்டி எதுவும் போகாது போல் இருக்கு. கொக்கே, ஏம்மா கொஞ்சம் வேகமாக தான் பறந்து போயேன், மெதுவாக நீ பாட்டுக்கு போகிற, வந்து அடிச்சுக்கிச்சு தூக்கிட்டுனா என்ன பண்ணுறது? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலைத்துறையெல்லாம் சொல்கிறதையும் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஏதோ பைக்கு போகிற அளவுக்கு இருக்கா இல்லையா கிட்ட? ஆஹா, ஆமாம், இங்கே ரோடு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ மை காட். ஓ கிட்டேருந்து நமக்கு டர்னிங் இருக்குது. ஸோ அது மூலிமா வளைஞ்சு போய்க்கலாம். ஸோ தேர் இஸ் நோ இஷ்யூ. வாங்க, இந்த இடம் இருக்குது இங்கே. ஓ இறங்கி ஏறி ஆகணுமோ? முழுகுலெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க தலைவர்களே. ஓ மை காட். அங்கேயே ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு காமிச்சிச்சு, செவனேன்னு உள்ளே போயிருக்கலாம். எனக்கு இருக்கிற படக்ஸ் வலிக்கு இதெல்லாம். ஐயோ, இந்த பள்ளமேட்டில் வர விட்டு வைப்ரேஷன் கொடுக்க வச்சுட்டிங்களேடா டேய். சரி ஓகே, ரோடு வேலை செய்கிறீங்க, கொஞ்சம் நல்லா செய்யுங்க வண்டி வேலையை. சாரி, ரோட்டு வேலையை. எது வழியாக போகிறது? இதில் போனால் இடம் இருக்கா? இருக்குன்னு நம்புவோம். நம்பி உள்ள காலடி எடுத்து வைப்போம், மற்றதான் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன நாய்க்கு துரத்தாமல் இருந்தால் சரி தான். நான் வேறு ஜாக்கெட்டு ஹெல்மெட்டுன்னு இதாதுன்னு என்னென்னமோ மாட்டிகிட்டு சுற்றுறேன்னா, நாய்க்கு துரத்தாமல் இருந்தால் சந்தோஷம். என்னையா இல்லை எங்கெங்கேயோ பூந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாவம் என்னோடய மேப்பு திணறுது, எந்த பக்கம் ஒன்று இப்போ நமக்கு வழி காட்டுறது அப்படின்னு தெரியாமல். ஐயோ ஐயோ, எம்மா எம்மா எம்மா. ஓகே 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 ஓகே, கரெக்டான ரோடை பிடிச்சிட்டேன்டா செல்லக்குட்டி. வாடா 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 வாடா. டே மேப்பு, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் திணறாதடா. ஐ திங்க் ஸோ, இப்படி தான் நினைக்கிறேன். இப்படி தானே? எங்கே பாடுறா, என்னங்க மேப்பு எங்கேயோ போகுதுங்க. இது இந்த ரோட்டு தான் காட்டுதா என்னன்னு ஒன்றும் புரியல. கொஞ்சம் தூரம் வண்டி இப்படி விட்டா தான் தெரியும். என்னடா மேப்பு சொதப்புதே, என்ன பண்ணுறது? பார்ப்போம் என்ன தான் பண்ணுதுன்னு. மேப்பு எங்கடா போகிற? என்ன ஒரு நல்ல இடத்த கூட்டுப்படா டே. இருக்கிற இடத்துலேயே நிற்கிதுங்க திணறிக்கிட்டே மேப்பு. இருங்க, கரெக்டாக தான் போகிறேண்ணா நான். இது ஏன் இந்த இடத்துல நிற்கிது? அப்படி இங்கே என்ன இருக்குது? வந்துட்டேன் பக்கத்தில்.
இது ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் ஜிஃபம். இப்படி இருந்தால் இது ஒன்றும் நம்மளை ஈத்துட்டு போகாது. கிராமம் வேறையா, பெஸ்ட்டு ரூட்டை தேடுறதுக்கே டைம் எடுக்கும் போலியே இப்போ இது. சரி அது ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஆப்பா ஃபைண்டிங் தி பெஸ்ட்டு ரூட்டு கவர்மெண்ட் ஹை ஸ்கூலு எங்கேயோ போகணுமா. லெட்ஸ் ட்ரை ஜிஃபம். இவன் ரொம்ப சொதப்புறான், கொஞ்ச நேரம் நின்று இதை சரி பண்ணிட்டு கிளம்புவோம் நம்ம. ஜிஃபம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. சென்னையும் ரீச் ஆகிட்டேன். ஆக்சுவலாக நான் ரீச் ஆகி ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே 1 hour கிட்ட வந்துருச்சு. இப்போ தான் நான் ஷூட் பண்ணுறேன். நான் பண்ணக்கூடாது, அப்படியே மோட்டோவிலே போகிறப்பே நம்ம ஷூட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் சைட் பார்த்தேன். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். அதை சொல்லுங்கள் ப்ரோ, இந்த இடத்த பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் ப்ரோ. என்னென்ன இருக்குது பேர் சொல்லிவிடுங்க. பேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். என் பேர் பஷீர். ஓகே. அதிதி ஹவுசிங் 1 year ஒர்க் பண்ணுறேன். 1 year ஒர்க் பண்ணுறீங்க, சூப்பரு. இங்கே வந்து என்னென்ன அமைச்சிருக்கோன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 acre ப்ராஜெக்ட்டு. 40 ஏக்கர். ஆமாம். இது எங்கே இருக்குன்னா, உங்களுக்கு கூடுவாஞ்சேரி டு திருப்பூர் போகிற ஸ்டேட் ஹைவே ரோட்டில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இது அசினாபுரம் வில்லேஜ்னு இருக்கும். அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 300 meters தான். அசினாபுரம் வில்லேஜ்லேருந்து 300 meters. ஆமாம் ஆமாம். இப்போ அந்த ஸ்கூல் ஒன்று பக்கத்தில் பார்த்தா மாதிரி என்ன ஸ்கூலு? அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான். உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் அது அசினாபுரம் கவர்மெண்ட் ஸ்கூல். அதுதான் பஸ் ஸ்டாப்பு கூட. அதுலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 300 meterல நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. ரோடு இந்த ரோடு ஆக்கலாமா? இது உங்களுக்கு என்னென்ன ரோடெல்லாம் கொடுத்து வச்சிருக்குன்னா, உங்களுக்கு 33 feet நம்ம நடந்து வந்துட்டு 33 feet இப்போ நம்ம நடந்து வந்துட்டு இருக்கிறது. இது வந்து 30 feet. இந்தாண்ட வந்து 30 feet. ஆக்சுவலாக இதான் இதுதானே 30 feet தானே இது. 30 feet ரோடு. இது வந்து 30 feet. 24 அடி ரோடு. அந்த பக்கம் வந்து 24 அடி. அண்ட் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உங்களுக்கு கார்டன் செட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருது. ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு இந்த விளையாடுறதுக்கு புசரம் எல்லாமே வந்து எது அப்கமிங் ப்ராஜெக்ட் 2025 இப்போ போட்டது 2025. ஸோ இப்போ போட்டிருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது? நெக்ஸ்ட் வீக் 15-16. ஆமாம் ஆமாம். ஸோ ப்ரோ ஏதோ ஆஃபர்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, அது என்னன்னு சொல்லி இப்போ சொல்லுவீங்களா? இல்லை அது ஸ்டார்ட் ஆனதாண்ணா? அது ஸ்டார்ட் ஆனது தான் அன்றைக்கி தான். ஓ, ஸ்டார்ட் ஆன அன்றைக்கி மட்டும் தான்? ஆமாம் ஆமாம். அது இப்போ சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ ஃப்ரீ புக்கிங் போகுது. ஆனால் வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. ஓ அப்படி. அன்னைக்கு மட்டும் தான் வந்து. அது என்ன டேட்டு? 15-16 தேதி. ஆமாம், நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்றேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். 15-16 நீங்கள் வேணால் கால் பண்ணி எடுத்தபடி டீட்டெயில்ஸு, என்ன ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்கு அண்ட் என்ன ஆஃபர்னு சொன்னீங்களா, அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ சொன்னால் லீக் ஆகிடும். அது எத்தனை ப்ரோ இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்னென்னு ஸ்டார்ட் ஆகுதுங்க? ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 748 அரௌண்ட் 1300 வரைக்கும் இருக்குது. 748 1300. ஆமாம். இது வந்து ஃபேஸ் 4 5 இதான் ஃபேஸ் 4. இதில் வந்து நடந்துட்டு ஃபேஸ் 4 இருக்குது. இதில் 20 flats. ஆமாம். ஓகே. இதுலேருந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு? இது உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு 600 அரௌண்ட் 1 கிரவுண்ட் வரைக்கும் இருந்தது. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன பிளாட்லாம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ 1300 ஸ்டார்டிங் தான் இருக்குது. 1300 சூப்பர். அதுக்கப்புறம் விலை ஏற தான் செய்யுமா இல்லை குறைய செய்யுமா? இந்த பக்கம் அந்த பக்கம் போக போக மாறும்ல ப்ரைஸு? ஆக்சுவலி அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபேஸிங்கு, செகண்டு, தேர்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஓ, அப்போ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு? ஆமாம். அது முன்னாடி போகும்போது 2500 போட்டிருந்தோம். இப்போ 2650 இது கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகிட்டுருக்கு ஜிஃபேம். ஸோ நம்மளும் இங்கே இடத்த பற்றி தான் அப்டேட் பார்த்துட்ருக்கேன். ஸோ இவரும் நம்ம ஜிஃபேம் தான். ஆக்சுவலாக நம்ம வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பார் ரெகுலராக. சரி வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இவர் சொல்லி தான் நம்ம வந்தோம். ஸோ இப்போ நேராக கிட்டே போவோம். இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம ஷார்ட்ஸில் வரும், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னையிலேருந்து ரிட்டனே நம்ம ஆயாச்சுங்க. கிட்டத்தட்ட உளுந்தூர்பேட்டை தாண்டி இளவரசன் ஒரு கோட்டை எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து இருக்குது. ஸோ அந்த ஏரியாக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. அட்டா என்னோட கிளைமேட்டுங்க. வண்டி அப்படியே அடிச்சு நாக் அவுட் பண்ணும் போல் இருக்குது. பட் அவ்வளோ வேகமாக ஓட்டக்கூடாது, என்ன பண்ணுறது. ஓகே. ஸோ நம்மளோட ப்ரொமோஷன் ஷூட் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சு. ஜஸ்ட்டு ஷார்ட்ஸ் தான் எடுக்க போனோம். பட் இருந்தாலும் அப்புறம் யோசித்தேன், சரி ஓகே நம்ம வந்து வாங்க வீடியோ அவர் ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜிஃபேம் தானே அப்படின்னு சொல்லி. ஸோ அவருக்கு ஒரு இன்ட்ரோ வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கிட்டே நம்ம வந்துட்டோம். மேபி இன்னும் நான் ஒரு நான் ஸ்டாப் போனேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 minutes. ஆமாம், 25 minutesல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி சூப்பராக இருக்குதுங்க. ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு பிளான் என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு பெரிய குழப்பத்திலே இருக்குது. ஒரு பக்கம் அடுத்த மாதம் வீட்டை ஓட்டுறதுக்கான காசு இல்லை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த மாதம் அதாவது இன்னொரு பக்கம் என்ன சவுதிக்கு ரிட்டர்ன் போயிட்டு ரூமை பார்த்துட்டு அதில் உட்காரலாமா இல்லை என்ன அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்திலே நான் இருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா வெளிநாட்டுக்கு போனால் குடும்பத்தோடு இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. இங்கே உட்காந்தா பணம் கிடையாது, வாடா மறுபடியும் வெளிநாட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஓட வேண்டியிருக்கு. இப்படி இருக்கும்போது மனுஷன் என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய யோசனையாகவே இருக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. பட் எனிவே எதுவாக இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணி தான் ஆகணும் இந்த ப்ராப்ளத்தை. ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைமுங்க
சென்னைக்கு பல வெளிச்சத்துலேயே போனேன். வெளிச்சத்துலேயே வீட்டுக்கிட்டே வந்துட்டேங்க. ரியலி செம ஹாப்பி இவ்வளோ தூரம் நான் வந்ததே. பட்டு என் படைச்சி என்ன பாடுபட்டுச்சுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த லாரிக்காரரு சீக்கிரம் போகிறாரு, தூக்கி அடிச்சுட்டு. இவர் நல்லா நிதானமாக போகிறாருங்க, பள்ளமேடெலாம் ஏற்றி வச்சு. சொந்த வண்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா சொந்த வண்டி வாடகை வண்டிக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஆளுங்க அப்படியே ஓட்டுற விதமே மாறிடும். நிறையா பார்த்துருக்கேன். ஸோ கைஸ், நம்ம ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு இருக்குது. யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். ஒரு 180க்கு 170க்கு இப்படி கொடுத்தலான்ட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் டைமே வந்தப்போ பட் ஒருத்தர் வாங்குறேன்ட்டு வந்தார். பட் அவருக்கு லோன் அரேஞ்ச் ஆகலை. அதனால் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு 150க்கு ஃபைனல் கொடுத்து முடிச்சிடலான்ட்டு இருக்கோம். வண்டிக்கு எஃப்சிலேருந்து எடுத்து எல்லாமே வந்து பக்கா கரண்ட்டில் நிற்கிதுங்க. செஞ்சு ஜஸ்ட்டு கள்ளக்குறிச்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, எடுத்தால் வெறும் ஓட்டுறது தான். ஆனால் கள்ளக்குறிச்சிக்காரங்க எடுத்தால் அவங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பிரச்சனைலாம் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆட்டோங்கிறது ஒரு டீ போர்டு தானே. ஸோ அப்படி யாராவது இருந்தால் கூட சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம காரையும் வந்து சேலுக்கு விட்ருக்கோம். ஸோ நம்ம காருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் 260 கொடுக்கலான்ட்டு இருந்தோம். ஸோ 240 வந்தால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஹோண்டா அக்கார்டு 2008 மாடலு. ஆனால் வண்டியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இது 2008 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி இருக்கும். நம்ம மும்பைலேருந்து கூட உருட்டிகிட்டே வந்திருப்போம், பார்த்துருப்பீங்க. அல்டிமேட் கண்டிஷனில் இருக்குங்க. அல்டிமேட் கண்டிஷன் அப்படி இருக்குது அந்த வண்டி. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் முடிஞ்ச அடுத்த விலாகில் வேணால் நம்மளோட காரை வந்து பார்த்திங்கன்னா நான் கவர் பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க. ஸோ ஆனால் அது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எம்ஹெச் வண்டிங்க, மகாராஷ்டிரா வண்டி. ஸோ அங்கேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ வண்டி இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது. அங்கத்து ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே தான் இருக்குது. அதாவது எங்கள் அத்தை பையன் இருக்காப்புல. ஸோ அவங்க பேரில் தான் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஓட்டிகிட்ருக்கோம். லீகலி வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 இயருக்கு தாராளமாக நம்ம இங்கே ஓட்டலாம். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்லை நீங்கள் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். எந்த ஒரு இஷ்யூவுமே கிடையாது. ஸோ பார்க்கலாம் எத்தனை பேருக்கு கார் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கார்லாம் மின்ட் கண்டிஷனில் இருக்குங்க. குறை சொல்கிறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு வச்சுருக்கோம் வண்டியை. ஏன்னா எடுக்கும்போதே அந்த மாதிரி தான் எடுத்துச்சு. நம்ம பார்த்து பக்காவாக தெளிவான வண்டியாக தான் எடுத்தோம். அதனாலே எந்த ஒரு இஷ்யூவுமே கிடையாது. அப்படியே பிரிட்ஜு ஏறுறதுக்குள்ளே வண்டி 120 தொடுதான்னு பார்ப்போமா? ஓடு 130 தொட்டுரும் போல இருக்க. வீரீடா 130, 134, 136 ஓடு. செம்ம ஜிப்பேன் வண்டியை போட்டு. ஆனால் இன்றைக்கி செம முறுக்கிட்டேன். அப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றது எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ கப்பிள் விலாக் ஏதாவது பண்ணலாமா, இல்லை கப்பிள் ஷார்ட்ஸு இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மண்டைக்குள்ளே ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. பட் நமக்கு இருக்கிற மாதம் ஆச்சுன்னா கடன் பிரச்சனைக்கும் டியூ பிரச்சனைக்கும் இங்கே ஸ்டே பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஏதாச்சும் ப்ரொமோஷன் வந்தால் தான் உண்டு. அதனால தான் நானும் யோசித்தேன், சரி ஓகே 5999க்கு நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணுவோம் இந்த மந்த்து ஃபுல்லாக. ஸோ அது வந்து அவங்களுக்கும் கம்மி காசில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் வந்து நாலு இன்கம் சம்பாதிச்ச மாதிரி இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்கள் முன்னாடி நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். எப்பயுமே ஓப்பனாக இருக்கிறத பெப்பர் பேன் சொல்லிவிடுவேன். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ விருப்பப்பட்டவங்க நம்ம சேனலில் வந்து ப்ரமோஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம ப்ரமோஷன் பண்ணிடலாம். அதுவும் எதில், யூடியூப் ஷார்ட்ஸில் மட்டும் இல்லை, யூடியூப் ஷார்ட்ஸில் போடுவோம், இன்ஸ்டா ரீல்ஸில் போடுவோம், அப்புறம் ஃபேஸ்புக் ரீல்ஸ்லேயும் போடுவோம். 3 பிளாட்ஃபார்மில் போடுவோம். ஸோ செம்ம பெனிஃபிட் தெரியுமா. இப்போல்லாம் கணக்கு பண்ணால் தமிழ்நாட்டில் எந்த யூடியூபரும் இந்தளவுக்கு வியூஸ் வச்சுருக்கவங்க கொடுக்கவே மாட்டாங்க. பட் நம்ம வந்து அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. பண்ணுங்க போங்க, நம்ம ஜிஃபேம் தானே, நம்ம ஜிஃபேம்காக தானே பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். எனிவே ஜிஃபேம் கடைசி வரைக்கும் என்னோட மூஞ்சி காமிச்சாலே இந்த வீடியோ முடிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாங்க, மூஞ்சி தான் காமிச்சேன் அங்கே இறங்கி நம்ம vlog எடுத்தோம்ல. எனிவே ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ சென்னைக்கு வந்தாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்து என்ன vlog எடுக்க போகிறேன்றது எனக்கே தெரியல. லெட்ஸ் see. எதுவாக இருந்தாலும் கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஜிஃபேம், மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய், லவ் யூ ஆல், டேக் கேர், சியர்ஸ்.